தமிழ்நாட்டு மீனவர் நலன் குறித்து விதி எண் 110 கீழ் இந்த அறிக்கையை தங்கள் அனுமதியோடு நான் அறிவிக்கிறேன். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க கடந்த 2/4/2025 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படகுகளை திருப்பித் தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம். இலங்கை சென்றிருந்த மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த தீர்மானத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு உடனடியாக அனுப்பியும் வைத்திருந்தோம். இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் அடிக்கடி அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவது கடந்த சில மாதங்களாக நம் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி வரக்கூடிய செய்தியாகும். ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது. ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம். கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும். மீனவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், அவர்களது மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது நடவடிக்கைகளினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்பகுதிகளைச் சார்ந்த மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் மீன்பிடிப்பிற்கு செல்லும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை களைவதற்கு ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தாலும் கூட இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நமது மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் சிறைபிடிக்கப்படுவதும் அந்த படகுகள் நாட்டுடைமை ஆக்கப்படுவதுமான செயல்கள் நம்முடைய தொடர் வலியுறுத்தல்களின் கோரிக்கைகளை மீறி நடைபெற்று வருகிறது. எனவே இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது. அவற்றை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுக பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன். இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்திட பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன். கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணங்கள் அளித்து தொழிலில் ஈடுபட சுமார் 7000 பயனாளிகளுக்கு 52 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். கூண்டு முறையில் மீன் மற்றும் சேற்று நண்டு வளர்ப்பு, பதப்படுத்துதல், விற்பனை தொடர்புடைய தொழில்களை மீனவ சமுதாய மக்கள் மேற்கொள்ள 25 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள் வழங்கி தொடர் பணிகளும் மேற்கொள்ளப்படும். மீன்பிடித்துதல், மீன் பதப்படுத்துதல், மீன் உலர்த்தும் தொழில் நுட்பங்கள், தொழில்நுட்ப உபகரணங்களை அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் 2500 மீனவ குடும்பங்களை சார்ந்த பயனாளிகளுக்கு 9 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். சுமார் 15,300 மீனவர்களுக்கு மீன்
மற்றும் மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சி வழங்க 20 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும். மீன் வளம் சார்ந்த வாழ்வாதாரமான வலை பின்னுதல், வலை பழுதுபார்த்தல், படகு கட்டுமான தொழில், படகு பழுதுபார்த்தல், கருவாடு தயாரித்தல், வண்ண மீன் தொட்டியில் தயாரித்தல், படகு ஓட்டுநர் பயிற்சி, கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்ய 54 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 20,100 மீனவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மீன்வளம் சாராத பிற தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர குறிப்பாக காளான் வளர்ப்பு, சுற்றுலா படகு இயக்குதல், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், வீட்டு முறை மசாலா பொடிகள் தயாரித்தல், அழகுக்கலை பயிற்சி, சிறுதானிய உணவு தயாரித்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் செய்ய சுமார் 14,700 பயனாளிகளுக்கு 53 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை, மீனவர் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், தொழிலாளர் நலத்துறை, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளும் அரசு துறைகளும் இணைந்து இத்திட்டங்களை செயல்படுத்தும். இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திட்ட செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும். நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து மேம்படுத்தும் பொருட்டு இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 360 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 216 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுட பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படும். அது மட்டுமல்ல, நமது மீனவர் சொந்தங்களின் குடும்பத்தினர் கூடுதல் வாய்ப்புகள் பெற்று அந்த அதிகமான பொருளீட்ட வழிவகை ஏற்படுத்தப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்து அமைகிறேன். வேல்முருகன். இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அவர்கள் சென்றிருக்கிறார். நிச்சயமாக 230 படகுகளை மீட்டு கொண்டு வருவார். 97 நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறையில் வாடியிருப்பவர்களை காப்பாற்றி அழைத்து வருவார் என்கிற பெரும் எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த தமிழக சட்டப்பேரவையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானமும் இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை கருணையோடு பரிசீலிக்கும் என்று இலவு காத்த கிளி போல் நாம் காத்திருந்தோம். ஆனால் பிரதமர் அவர்கள் சென்று திரும்பிய பிறகு அப்படி எந்த விடுவிப்பும் இல்லை. தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான படகுகளை இலங்கை அரசு பொது ஏலமிட்டு அரசுடைமையாக்கி வருகிறது. ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை வாசிக்கும் பொழுது அவருடைய ஆதங்கம் வெளிப்படுகிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் இந்திய அரசு தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதை அவர் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த வேதனையிலே இந்த அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். கடைசியாக மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு சென்ற பொழுது இதற்கான தீர்வை கண்டு பாம்பன் பாலத்திலே ரயில் பயணத்தை துவக்கி வைக்கும் பொழுது அறிவிப்பார் என்று முதலமைச்சர் உள்பட நாம் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்திய அரசு இலங்கைக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறது, நட்பு பாராட்டுகிறது, மிகப்பெரிய உறவோடு இருக்கிறது. ஆனால் நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தவிர்க்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம். குஜராத் மீனவர்களை போல தமிழ்நாட்டு மீனவர்களையும் இந்திய மீனவர்களாக அவர்கள் பாதிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழக மீனவர்களுக்கு ஒரு தீர்வு வரும். பார்த்து பார்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்றவர்களுக்கு 500 கோடிக்கு மேற்பட்ட பல்வேறு திட்டங்களை அறிவிப்புகளை அறிவித்து மீனவர்களை
வாழ வைக்க நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த அவையிலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் அறிவித்த அத்தனை அறிவிப்புகளையும் இந்த நேரத்திலே நான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வரவேற்று அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்பு நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். ராமநாதபுரத்தில் மீனவர்களுடைய பகுதிகளில் மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நன்கு தெரிந்தவன். நீண்ட காலமாக ராமநாதபுரம் மீனவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு மீனவர்களை வஞ்சித்தாலும் மீனவர்களை கட்டிப்பிடித்து அரவணைக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 576 கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களை மீன்பிடிப்பு மட்டுமல்லாமல் மற்ற இதர தொழில்களை, உதாரணமாக கடல் பாசி மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில், அந்த தொழிலை சரியான முறையில் நாம் பயிற்றுவிட்டால் நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்விலே வளம் ஏறும். அதுபோன்று பல்வேறு நல்ல திட்டங்களை மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை, மீனவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மிக சிறப்பான வளத்தை வழங்கக்கூடிய அறிவிப்புகளை செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொண்டு அதிபர் அனுரா திசநாயகாவை சந்தித்துவிட்டு 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார். அதில் இராணுவ ஒப்பந்தம் மிக மிக முக்கியமானது. அல்லல்படும் இன்னல்படும் இலங்கை தமிழர்களையும் தமிழ்நாட்டிலிருந்து மீன்பிடிக்க செல்கின்ற தமிழர்களையும் மேலும் மேலும் துன்புறுத்தும் வகையில்தான் அவர்கள் ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது. ஆகவே அல்லல்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்ற விகிதத்தில் ஒரு காலத்தில் அவர்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும். அந்த வகையில் இன்னல்படுகின்ற துன்பப்படுகின்ற மன்னார் வளைகுடா பகுதியைச் சார்ந்த மீனவ மக்கள் செல்வத்தோடும் சிறப்போடும் சிறந்து வாழ்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீன்பிடி தொழில் தவிர மற்ற தொழில்களும் செய்து அவர்கள் பிழைக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையில் நல்லெண்ணத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் வாரி வழங்கிய அந்த சலுகைகளுக்காக அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் அறிவித்ததற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் பிரதமர் அவர்கள் இலங்கை செல்லும் போது தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும், படகுகளை விடுவிக்க வேண்டும், தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய பிரதமருக்கு அனுப்பி வைத்து பிரதமர் அவர்கள் இலங்கை சென்ற போது மற்ற ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார். தமிழக மீனவர்கள் பற்றியோ அவருடைய படகுகளை விடுவிப்பதை பற்றியோ இலங்கை அரசோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 10 ஆண்டுகளில் 3655 மீனவர்களை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். 611 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. 756 முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே குஜராத் மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்கவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு தமிழ்நாடு மீனவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வகையிலே பல்வேறு திட்டங்களை அறிவித்து 576 கோடி ரூபாய் அளவிலே தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அறிவித்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே வரவேற்று ஆதரிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விபி நாகைமாலி. தமிழ்நாட்டு மீனவர்களை ஒன்றிய அரசு கைவிட்டாலும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாரத பிரதமர் கைவிட்டாலும்
தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி 110 விதியின் கீழ் 500 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த 500 கோடி ரூபாய்க்கு மேல் நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிற, மீனவர்களை பாதுகாக்க அறிவித்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமான மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதி என்னுடைய கீழ்வீழர் தொகுதி. அந்த வகையில் இந்த அறிவிப்பு என்னுடைய தொகுதி மக்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கும். எனது நாகை மாவட்ட மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த அறிவிப்பு ஏற்படுத்தியிருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்து, நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுக்கு மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் சார்பிலும் கீழ்வேளூர் தொகுதி மீனவ மக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆளூர் சானவாஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2013ஆம் ஆண்டு இறுதியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராவதற்கு முன்னால் பரப்புரைக்கு வந்தபோது அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் சொன்னது ஒன்றுதான், இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் வலிமையற்றவராக இருக்கிறார், அதனால்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், சுடப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அவருடைய படகுகள் சூறையாடப்படுகிறது. வலிமையற்ற ஒருவர் பிரதமராக இருப்பதனால்தான் இதனால் நடக்கிறது. நான் வலிமை உள்ளவன், நான் வந்து அந்த இடத்தில் அமர்ந்தால் ஒரு மீனவர் கூட சுடப்பட மாட்டார், ஒரு படகுகள் கூட கைப்பற்றப்படாது, ஒரு மீனவருடைய பொருளும் தாக்குதலுக்கு உள்ளாகாது, நான் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னார். அவர் 2வது முறையும் பிரதமரானார், 3வது முறையும் பிரதமராகிவிட்டார். ஆனால் தாக்குதல் தொடர்கிறது, மீனவர்கள் சுடப்படுகிறார்கள், அவருடைய படகுகள் சூறையாடப்படுகிறது. அன்றாடம் மீனவர்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமருக்கு அவருடைய கட்சிக்காரர்களால் ஆதரவாளர்களால் சூட்டப்படுகிற ஒரு புகழாரம் என்னவென்றால், அவர் சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பே கேட்பார், அவர் சொன்னால் ரஷ்ய அதிபரே கேட்பார், அவரால் உக்ரைன் போரையே நிறுத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். நாம் போரையெல்லாம் நிறுத்த சொல்லவில்லை, ட்ரம்ப் அளவுக்கெல்லாம் போக சொல்லவில்லை. இந்த இலங்கை அதிபர் ஒரு சிறிய நாட்டு அதிபரிடம் பேசி இந்த பிரச்சனைகளை தீர்த்து தாருங்கள் என்று சொல்லுகிறோம். இது நீங்க கமிட் பண்ணதான், நாங்க வந்தா இதெல்லாம் இருக்காதுன்னு நீங்க சொன்னதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். சொன்னதை அவர்கள் செய்யவில்லை, மறந்து விடுவார்கள் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் எப்போதும் கண்ணும் கருத்துமாக எதிர்காலத்தில் வருவதை முன்னுணர்ந்து வெளிக்காட்டக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் இப்படி போகிறார் என்று தெரிந்தவுடனேயே சட்டமன்றத்தை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கோரிக்கையும் வைத்தார். அதற்கு பிறகும் இன்றைக்கு பிரதமர் போன வேகத்தில் வந்திருக்கிறாரே தவிர நம்முடைய பிரச்சனை முடியவில்லை, தீரவில்லை. பிரதமர் தன்னுடைய கடமையை ஆற்ற தவறினாலும் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து இன்று மீண்டும் ஒரு தனி தீர்மானத்தை 110 விதியின் கீழ் கொண்டு வந்து மீனவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு என்னென்ன செய்ய முடியும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையாலும் கடற்கொள்ளையர்களாலும் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது அதை வாங்கி கொண்டு வருகிறார்கள், தாக்குதலை வாங்கி கொண்டு வருகிறார்கள். திருப்பி தாக்குவதற்கு வலிமையற்றவர்கள் அல்ல அவர்கள். அலையோடும் இயற்கை சீற்றத்தோடும் புயலோடும் போராடக்கூடியவர்களுக்கு அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை திருப்பி தாக்க தெரியாதா என்றால் திருப்பி தாக்க தெரியும். ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பி வருகிறார்கள். இந்த எதிர்வினையை அரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள். நம் அரசின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய பிரதமர் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய கடற்படையின் மீது நம்பிக்கை வைத்து அடியை வாங்கி கொண்டு பொருளை பறிகொடுத்து விட்டு சேதத்தை உள்வாங்கிக் கொண்டு துப்பாக்கி சூடை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள், நிற்கதியாக வருகிறார்கள். அப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது யார்? ஒரு முதலமைச்சரால் அதை செய்ய முடியுமா? 2 நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனையில ஒரு முதலமைச்சர் தீர்வு கொடுக்க முடியுமானா முடியாது. பிரதமர் தான் கொடுக்க முடியும். இலங்கை அதிபரோடு போய் நம்முடைய முதலமைச்சர் பேச முடியுமா? முடியாது. பிரதமர் தான் பேச முடியும். அப்போ அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த அதிகாரம் நம்முடைய முதலமைச்சரிடம் இருந்தால் இவர் தீர்வு கொடுப்பார். ஆனால் அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இருக்கு? நலத்திட்டங்கள் தான் செய்ய முடியும். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதிலும் கூட ஏற்கனவே இப்ப நாகப்பட்டினம் சார்ந்து அண்ணன் மாலி அவர்கள் இங்கே சொன்னார்கள்,
நிறைய திட்டங்கள் மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலேயே நம்பியார் நகரில் புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது, கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் கட்டப்பட்டிருக்கிறது, பட்டினச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான திட்டங்கள். அதுபோல சாமந்தான்பேட்டையில் மீன்பிடி தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று ஐஐடி அறிஞர்கள்லாம் வந்து ஆய்வு செய்து அதை அமைக்கப்படும் என்று சொல்லி இங்கேயும் சட்டமன்றத்திலும் அறிவிக்கப்பட்டது. பல திட்டங்கள் வந்திருக்கிறது. இதுல ஒன்றிய அரசின் நிதி எதற்கெல்லாம் வர வேண்டியிருக்கிறதோ அந்த திட்டங்கள் அப்படியே நிற்கிறது. குறிப்பாக திருப்போரூர் தொகுதியில் நெம்மேலி குப்பம், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய சிதம்பரம் தொகுதியில் சாமியார்பேட்டை, இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்களில் அறிவிக்கப்பட்ட பணிகள் ஒன்றிய அரசினுடைய நிதியுதவியோடு செயல்படுத்தப்படும் என்று சொன்ன பணிகள் அப்படியே நிற்குது. சாமந்தான்பேட்டை பணிகள் நாகப்பட்டினத்தில் இதுவரை தொடங்கப்படலை. அப்போ இதிலும் கூட ஒன்றிய அரசு நலத்திட்டங்கள் விஷயத்திலும் கூட ஒன்றிய அரசினுடைய நிதியை எதிர்பார்த்து தடைபட்டு நிற்கிறது. எனவே இதையும் கவனப்படுத்தி ஒன்றிய அரசிடம் அந்த நிதியையும் கேட்டு பெற்று விரைந்து அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் இதை வரவேற்று அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாடு ஒரு சிறப்பான கடல் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. இங்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுடைய நலனிற்காக எவ்வாறு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்த இருக்கிறது அல்லது ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார். கூட்டாட்சி தத்துவத்தின்படி மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து மீனவ மக்களுடைய நலனிற்காக திட்டங்களை செயல்படுத்துகின்றதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் முதல் தொழிலாக இருக்கிற வேளாண்மை, இரண்டாவது தொழிலாக இருக்கிற நெசவு என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய தொழிலாக இருப்பது மீன்பிடி தொழில். இந்த மீன்பிடி தொழில் குறிப்பாக ஆழ்கடல் மீனவர்கள், அதிலும் தமிழக மீனவர்களான இந்திய நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள், மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்குகிறது என்ற அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நடுவண் அரசு நிறைவேற்றவில்லையே என்ற அந்த வேதனையோடும் ஆதங்கத்தோடும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 110 விதியில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பிலே மீனவ பெருமக்களின் வாழ்வாதாரத்திற்கு, குறிப்பாக தண்ணீரில் மிதந்து கண்ணீரும் கம்பளையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக 574 கோடி ரூபாயில் நல்ல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வரவேற்று அமர்கிறேன். தாரகை கட்பட். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்கள் நலன் காப்பதற்காக கொண்டு வந்த இந்த அறிவிப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வரவேற்பதுடன் மீனவர் சமுதாய சார்பாகவும் நான் உங்களுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கான திட்டங்களை நிறைய நாங்கள் இங்கே சொல்வோம் கொடுப்போம் என்று வீர வாக்குகள் எல்லாம் அனைத்தையும் முழங்கி கொண்டிருந்த நம்மளுடைய மத்தியில் ஆள்கின்ற அரசாங்கமானது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் மீனவர்கள் தாக்குதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறதே ஒழிய அது இன்னும் கைவிட்ட பாடில்லை. அதே போல அவர்களுடைய படகுகளை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறு உதாரணம் கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் மீனவர்களுக்கு மத்திய அரசாங்கம் வந்துட்டு வஞ்சிச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஓகி புயல் வந்த பொழுது மீனவர்கள் கடலில் காணாமல் போன பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கான படகுகளை கூட இந்த மத்திய அரசாங்கத்தால் அனுப்ப முடியாமல் கிட்டத்தட்ட என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் 232 பேர்கள் வந்து காணாமல் போனார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் கேட்ட பொழுது இதுவரைக்கும் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசாங்கத்தால் பதில் கூறவும் முடியவில்லை, அதற்கான நிவாரணங்களும் கரெக்டாக கிடைக்கப்பெறவில்லை. இன்றைக்கு 576 கோடி ரூபாயை எங்களுக்கு மீனவ சமுதாயத்திற்காகவும் மீனவ மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள். மட்டுமல்லாமல் என்றைக்கும் ஆழ்கடலுடன் போராடி கொண்டிருக்கிற மீனவர்களானவர்கள் என்றும் உங்களுடன் துணை இருப்பார்கள் என்று கூறி உண்மையான மீனவ நண்பனார் முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பல. எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி கூடி விரைபடுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து மீனவர்கள் வாழ்வு உயர்வதற்காக பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம்தான் தருகின்ற திட்டம் என்று சொன்னார்கள். அத்தனையும் தமிழ்நாடு அரசு தருகின்ற திட்டங்களை தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள் 526 கோடி ரூபாய்க்கு. அதுபோல கடந்த 2 வருட காலமாக ஒன்றிய அரசாங்கமும் நம்முடைய அரசாங்கமும் சேர்ந்து செய்யக்கூடிய பணிகளை 2 வருடங்களாக தராமல் இன்றைக்கு 2 வருடமாக நாங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிலைகளும் இன்றைக்கு இருக்கின்றது என்பதை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே மீனவர்களுடைய வாழ்வு உயர்வதற்காக இன்றைக்கு 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீனவ மக்களினுடைய சார்பாக, மன்னார் வளைகுடா பகுதியைச் சேர்ந்த மீனவர் மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி, மீனவர்களுடைய சார்பாகவும் நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் காதர் பஞ்சாயத்து முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய ஒன்றிய அரசு எந்த ஒரு நன்மையும் பாரம்பரிய மீனவர்களுக்கு செய்யவில்லை என்றால் என்ன, நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மகத்தான திட்டங்களை 110 விதியிலே தந்தமைக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்கிற முறையில் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழக அரசு அமைந்ததிலிருந்து இன்று வரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீனவ பெருங்குடி மக்களுக்கு என்னென்னவற்றையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை சிலவற்றை நான் மாபெரும் அவையிலே பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். இலங்கை அரசு 2018ஆம் ஆண்டு நம்ம தமிழக மீனவருடைய விசைப்படகுகளையும் நாட்டுப்படகுகளையும் நாட்டு உரிமையாக்கப்பட்ட பின்னால் 2018 2021ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய ஏறத்தாழ 155 விசைப்படகுடைய மீனவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சரிடத்திலே அந்த தகவல் வருகிறது. அவர்களை அழைத்து வந்து முதல் முறையாக முதலமைச்சரை சந்திக்கின்றோம். சந்திக்கிற பொழுது அவர்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட படகிற்கு எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் அவர்கள் கூறியவுடன் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் 185 படகுகளுக்கும் வழங்கி அவருடைய வாழ்வியலை ஒளிவிளக்கு வைத்தார். இதை போன்று தொடர்ந்து 4 முறை நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்திராத அளவில் மீனவருக்கென்று தனி ஒரு மாநாடை நம்முடைய ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்டபத்திலே அமைத்து ஏறத்தாழ 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை அவர்களுக்கு தந்திருக்கின்றார். இங்கே பேசிய மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தலைவர்கள் செய்த திட்டங்களையும் தங்களை ஆட்சி கட்டளை செய்தவற்றையெல்லாம் சொன்னார்கள். நான் இந்த 4 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் செய்த பல்வேறு திட்டங்களில் சிலவற்றை இந்த அவைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். 17/8/2023ஆம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு முதலமைச்சர் வருகிறார். வருகிற பொழுது ராமேஸ்வரத்திற்கு மீனவர் நல மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இரவு நேரத்தில் வருகிற பொழுது அக்காமடம் என்ற ஒரு மீனவ பகுதியிலே ஒரு மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு செல்கிறார். சாலை வழியாக செல்கிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இறங்கி ஒரு மீனவருடைய இல்லத்துக்குள் செல்கிறார். ஜரஞ்சன் என்ற ஒரு மீனவருடைய இல்லத்திற்கு செல்கிற பொழுது அந்த மீனவர் அதை எதிர்பார்க்கவில்லை. தானும் தன் குழந்தைகளோடு மனைவோடு இருக்கிறார். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவள் இருவரும் ஆரவாரம் தழுவி நம்முடைய முதலமைச்சரை வரவேற்கிறார்கள். வரவேற்றவுடன் வீட்டிலே இருக்கை கூட இல்லை. எங்களுடைய வீட்டில் இருக்கை இல்லை ஐயா என்று சொன்னவுடன் ஒரு நாற்காலி எடுத்து அமர வைக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சரை. அப்பொழுது ஏதாவது சாப்பிடுங்கள் என்று அந்த மீனவ பெண் சொல்கிறார். உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த மீனவ குடும்பத்தில் அவருடைய இல்லத்தில் ஒரு டம்ளர் ஒரு குடத்திலே தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை வாங்கி அருந்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார். அப்பொழுது அவர்களிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இருக்க வீடு இல்லாமல் இருக்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு நிலம் தர வேண்டும், பட்டா வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் மறுநாளே நடந்த மாநில மீனவர் நல மாநாட்டில் ஏறத்தாழ தீவு பகுதியில் வாழக்கூடிய 1000 மீனவர்களுக்கு பட்டா வழங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது மட்டுமா,
தீவு பகுதியிலே அதிகமான கணவனை இழந்த பெண்கள் வாழ்கிறார்கள். அவர்களின் சார்பாக அந்த மாநாட்டில் ஒரு பெண்மணி பேசுகிற பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை முழுவதுமாக உள்வாங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அந்த பெண்களுக்கு இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 முறை சந்தித்த நம்முடைய மீனவர் அவர்கள் 4 முறையும் ஒவ்வொரு திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவித்திருக்கின்றார். அதற்கு உதாரணம், நம்முடைய இழப்பீட்டுத் தொகை 5 லட்சமாக இருந்ததை இன்று 8 லட்சமாக உயர்த்தி தந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, நிறைவாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்களுக்கு ஒரு திட்டத்தின் வார்த்தைகளால் நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் நம்முடைய மீனவர்கள் வாழ்வியலில் நன்றியுணர்வோடு நம்முடைய முதலமைச்சருக்கு வாழ்வார்கள். அந்த வாழ்வியலே நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். தாய் மாநிலம் நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.